அழகிய வங்கி காசோலைகள், பியூட்டிஃபுல் பேங்க் செக். ஒரு விதவை தாய் தன் மகனுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்தாள். வீடுகளில் வேலை செய்து அவனை படிக்க வைத்தாள். அவனும் தாயின் அன்பை புரிந்து கொண்டு நன்றாக படித்தான். அவன் பட்டம் பெற்று அமெரிக்காவில் வேலை கிடைத்து நன்றாக சம்பாதித்தான். வீட்டில் அவனது தாய் வர வர சுகவீனமாகிக் கொண்டே சென்றாள். அவளுக்கு சரியான உணவும் இல்லை. கட்டில் கிடையாகி மரித்து போனாள். அவளுடைய மகன் அதிர்ச்சி அடைந்து வீடு வந்து சேர்ந்தான். தாயின் பக்கத்து வீட்டினர் வழியில் அவனை சந்தித்து, ஏனப்பா உன் தாயை இப்படி விட்டு விட்டாய்? சிகிச்சைக்கும் உணவுக்குமாவது நீ கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்க கூடாதா? உன் தாயை ஏன் இவ்வளவு மோசமாக நடத்தினாய் என்று அழுதனர். திடுக்கிட்ட மகன், நான் அனுப்பின பணமெல்லாம் என்ன ஆனது? மாதா மாதம் பேங்க் செக்கை அனுப்பினேனே என்று புலம்பினான். அவர்கள் வீட்டுக்குள் போனபோது அவன் அனுப்பிய அழகிய வெளிநாட்டு செக் எல்லாம் சுவற்றில் ஒட்டியிருக்க கண்டனர். அப்போதுதான் மற்றவர்கள் அவள் தன் மகன் அழகிய படம் அனுப்பியிருக்கிறான் என்று பெருமைப்பட்டது நினைவிற்கு வந்தது. அவளுடைய அறியாமையை உணர்ந்தனர். அந்த செக்குகளை வங்கிக்கு எடுத்து சென்றிருப்பாளானால் ராஜரீக வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். வேதாகமம் ஒரு பேங்க் செக் புத்தகம் போலத்தான். அதை நாம் பயன்படுத்தாமல் வைத்திருப்போமானால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களே. அதை எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறோமோ நாம் ஆவிக்குரிய வாழ்வில் அதிக ஞானம் பெற்றவர்களாக மாறுவோம். வேதத்தை நாம் நேசித்து அதை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடப்போமானால் நாம் ஞானமுள்ளவர்களாகவும் கர்த்தரோடு நடக்கிறவர்களாகவும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் இருப்போம். கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது நம்மை சீர்திருத்துகிறது, கடிந்து கொள்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் அது நம்மை நடத்துகிறது, தேவனோடு இணைக்கிறது. ஆமென். வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105.